எடுத்துக்கோங்க. திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதனால நம்ம பார்க்க போற ஆதார வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 5:1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். போன வாரம் நம்ம படிச்சோம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது அப்படின்னு சொல்லி படிச்சோம். தேவனுடைய பெட்டினா என்ன, தேவனுடைய மகிமைனா என்ன, தேவனுடைய குணத்துக்கும் கற்பனைக்கும் உள்ள ஒற்றுமைகளை நம்ம படிச்சோம். இப்போ தேவனுடைய பெட்டி அப்படின்னா அதுல உள்ள முக்கியத்துவமா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய கற்பனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கற்பனைக்காக தான் அந்த பெட்டியே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பெட்டிக்குரிய பெரிய மரியாதை எதுல இருக்குதுன்னா அந்த கற்பனை இருக்குது. அந்த கற்பனை பெரிய மரியாதை என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணத்தை அது வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இந்த அவசரம் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா பெட்டி பிடிபட்டு போனது அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். பெட்டி பிடிபட்டு போனதுக்கு யார் காரணம்? பெலிஸ்தியருடைய போர் திறமைகள் அல்லது அவங்களுடைய பெரிய வீரர்கள் காரணமா பெட்டி பிடிச்சிட்டு போனதுக்கு அப்படின்னா அது இல்லை. அப்படி இல்லைன்னா அவருடைய தெய்வம், அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்து பிடிக்க வர்றாங்களோ அந்த தெய்வம் பெரிய தெய்வமா நம்மளுடைய தெய்வத்தை விட அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. ஆனா இந்த பெட்டி என்ன செய்யுது, பிடிபட்டு அந்த தெய்வத்துடைய கோயில கொண்டு வைக்கப்படுது. இப்போ என்ன காரணம் இந்த பெட்டி பிடிபட்டு போனதுக்கு? அப்படி தேவனுடைய மகிமை இந்த இஸ்ரவேலை விட்டு வெளியில போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு காரணம்? கடவுள் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னொரு தெய்வத்துடைய கோயில கொண்டு போய் தன்னுடைய பெட்டியை வைக்கிறதுக்கு யார் அலோவ் பண்ணல? இவன் தான் அலோவ் பண்ணுவார். யாரும் நம்ம சங்கீதம் 78 நம்ம செஞ்சோம் படிச்சோம், தேவன் அதை அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அப்போ தேவன் தன்னுடைய பெட்டியும் தன்னுடைய ஜனங்களும் இன்னொரு அந்நிய தெய்வத்துக்கிட்ட அடிமையாகிறதுக்கு தேவன் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு யார் காரணம்னா அந்த இஸ்ரவேலர்கள் தான் அதுக்கான காரணம். அவங்க கையில இருந்த அந்த பெட்டியையும் அந்த கற்பனையும் அவங்க ஒழுங்கா கை கொள்ளாம போனதுனால தேவன் அதை என்ன செஞ்சாரு, அடுத்த ஜனங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பெட்டியை பத்தி இன்னொரு விஷயம் படிக்கலாம். யார் இந்த பெட்டியை தூக்கணும், எப்படி தூக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு படிச்சோம். உள்ள 10 கற்பனைகள் செஞ்சது இருந்துச்சு. அந்த தேவனுடைய விரலால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளில் இருந்த 10 கற்பனைகள் எழுதி கொடுக்க இருந்துச்சு. அதுக்குள்ள இன்னும் சொல்ல போனா மோசையினுடைய ஆரோனுடைய துளித்த கோலும் ஒரு பொற்பாத்திரத்துல மண்ணாவும் என்ன செஞ்சது உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பெட்டிக்கான மரியாதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இத தோல்ல தூக்கிட்டு போகணும். யார் தூக்கிட்டு போகணும்? உபாகமம் 31:9 வாசிங்களேன். உபாகமம் 31:9. மோசே நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து, அதாவது கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போறது லேவி புத்திரர் தான் செய்யணும், ஆசாரியர்கள் தான் செய்யணும். அதை சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லா ஆசாரியும் செய்ய முடியாது, சுமந்துட்டு போக முடியாது. இன்னும் அதை ஸ்பெசிஃபை பண்ணி பேசுறாரு. என்னாமம் 4:15 பாருங்களேன். என்னாமம் 4:15. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. கோகாத்தின் புத்திரர் என்ன செய்யணுமா, அதை தூக்கிட்டு போகணும். ஆரோனும் அவனுடைய குமாரனும் எல்லாத்தையும் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் லேவி புத்திரர்ல ஆசாரியர்கள்ல கோகாத்தியர்கள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கதான் என்ன செய்யணும், அதை தூக்கிட்டு போகணும். வேற யாரும் அதை தூக்கிட்டு போக முடியாது. அவங்க தோல்ல தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க தேவன் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த பெட்டிக்கான ஒரு மரியாதை தேவன் எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா
இந்த வம்சம் இவங்க தான் அதை பூட்டணும், இந்த வம்சம் இவங்க தான் அதை தூக்கிட்டு போகணும். அப்போ ஒவ்வொரு அஹ், அடியிலையும் அந்த பெட்டிக்கான மதிப்பை தேவனை கூட்டிக்கிட்டே போறாரு. எல்லா ஆசாரியும் அதை நிச்சய முடியாது, தொட முடியாது. அதை மூடுறது இந்த ஆரோன் மட்டும் தான் மூட முடியும், வேற யாரும் நிச்சய முடியாது, மூட முடியாது. இல்லை அவருடைய புத்திரர்கள் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பெட்டியை மரியாதை கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை அந்த பெட்டியுடைய மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கான மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, 1 புஸ்தகம் 13 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்களேன். இங்க ஊசா அப்படிங்கிறவரை பத்தி அங்க போட்டிருக்கோம். தேவனுடைய பெட்டி எடுத்துட்டு வராங்க, ஒரு மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு வரும்போது ஆஹ், ஒரு இடம் வரும்போது மாத்திரம் அந்த மாடு மிரளுது. அந்த மாடு மிரளோன்னா பெட்டி சாயிற மாதிரி இருக்குது. 9-10 வாசிங்களேன். 1 13 9-10. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். இன்னொரு இடத்துல பார்க்கும், அந்த பெட்டி நண்டையிலே செத்தான் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகத்துல அது போட்டிருக்கும். அப்போ என்ன பாக்குறோம் இங்க அப்படின்னு சொன்னா, பெட்டி விழப்போகுது, அதை கையை நீட்டி என்ன செய்யறாரு? பிடிக்கிறார். அவர் வேற நல்ல இடத்துல, தப்பான இடத்துல எல்லாம் பிடிக்கலங்க. பெட்டியை பாதுகாக்கிற இடத்துல அவர் பிடிக்கிறாரு, தேவன் அங்க அடிச்சிடறாரு. 2 சாமுவேல் 6:3 வாசிங்களா. 6:3-4. 2 சாமுவேல் 6:3-4. தேவனுடைய பெட்டியை ஒரு புதிய ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். நல்லா பாருங்க, அபினதாப் வீட்டுல இருந்துச்சு. இந்த அபினதாப் வீட்டை தேவன் 20 வருஷமா ஆசீர்வதிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெட்டி அவங்க வீட்டுல என்ன செஞ்சது இருந்துச்சு. இந்த அபினதாபுடைய பையன் பேர் தான் ஊசாவும் அகியோ. ஊசாவுடைய இன்னொரு அண்ணன் அகியோ அப்படின்னு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ஊசா பெட்டி பக்கத்துல வர்றாரு, பெட்டி மிரளுது, தொடராரு, செத்து போயிடுறாரு. இத்தனை வருஷமா வீட்டுல பெட்டி இருந்துச்சுங்க. தேவன் ஆசீர்வச்சிட்டு இருந்தாரு அந்த வீட்டை. தேவன் ஆசீர்வச்ச வீடு, தேவன் 20 வருஷமா வழிநடத்தின வீடு. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தாவீது பொறாமப்படுறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு, இந்த பெட்டி நம்ம ஊருக்கு என்ன செய்யணும், வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வச்சிருந்தாரு. அந்த பெட்டி வெளியில வரும்போது அதே குடும்பத்தை சேர்ந்த அந்த சகோதரர் ஒருத்தன் தான் அதை தொடறான். அங்க தேவன் அடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1 சாமுவேல் 7:1 வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு 2 இருதயத்தோடும் சாமுவேல் கர்த்தரை 7:1 மன்னிக்கணும். 7:1 ஆ. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இங்க பெட்டி இருக்கும்போது ஏன் ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெட்டியை பாதுகாக்கும்படி, அந்த பெட்டியை காக்கும்படி ஒருத்தரை பரிசுத்தப்படுத்தி, அந்த ஒருத்தர் மாத்திரம் தான் அந்த பெட்டி பக்கத்துல போறது, பெட்டிக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவனுடைய பெட்டியை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதை கை நீட்டி தொடுறதுக்கு இன்னொருத்தர் தொடும்போது நினைக்கும் போது அங்க ஒரு பெரிய சாபம் அடி செஞ்சதுன்னா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பெட்டியுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, அந்த பெட்டியை தொட முடியாது. தொட முடியும். தேவன் அனுமதிக்காத யாராலையும் அந்த பெட்டி பக்கத்துல போக முடியாது. இன்னொரு பெட்டி பக்கத்துல இல்லைங்க. இன்னொரு வருஷத்தை வாசிப்புமே 1 சாமுவேல் 6:19 வாசிங்களேன். 1 சாமுவேல் 6:19. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாலும் பெட்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார்.
அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க பெட்டியை தொடலைங்க. இவங்க எல்லாம் பெட்டி எட்டி பார்த்தாங்க. பெட்டியை பார்த்ததுல 50,070 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ பெட்டிக்கு எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பயம், எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பெட்டியை பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போனா அவங்களுக்கு இந்த காரியம் இல்லையா? ஊசா தொட்டவன செத்து போயிட்டாங்க. அப்போ பெலிஸ்தர் இந்த பெட்டியை தூக்கிட்டு போகும்போது செத்து போயிருக்க மாட்டாங்களா? எப்படி தூக்கிட்டு போனாங்க? தேவனுடைய மகிமை பெலிஸ்தர் தொட்டவன குறைஞ்சு போச்சா? இல்ல தேவனுடைய மகிமை அந்த பெட்டிக்கு இஸ்ரேல் தேசத்துல மட்டும்தான் அதுக்கு மகிமை இருக்கும், வெளியில போனா கிடையாதா? இந்த ஜனங்கள் அந்த பெட்டிக்கான மரியாதை இல்லாம போகும்போது தேவன் அத பெட்டியை அடிமைப்படுத்தினார்னு சொல்லி பாக்குறோம், கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனால் கொடுத்தாலும் அந்த பெட்டிக்கான மகிமை அங்க குறைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா குறைஞ்சு போலங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அடிமைப்படுத்திட்டு போன அந்த பெலிஸ்தியர் இந்த கோகாத்தின் புத்திரரை வச்சே தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. வேற வழியே கிடையாது. அவங்க பெலிஸ்தியர் யார் தொட்டாலும் செஞ்சிருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. அதே இடத்துல பெட்டி இருந்திருக்கும். ஆனா பெட்டி ஊர் ஊரா டிராவல் பண்ணுச்சு. அதுக்கு காரணம் இந்த கோகாத்தின் புத்திரரை தூக்கிட்டு போறாங்க. இவங்க தான் தூக்கிட்டு போய் பெலிஸ்தியர் தேசத்துல வைக்கணும், இவங்க தான் தூக்கிட்டு போய் தாகோன் கோயிலுக்குள்ள வைக்கணும், இவங்க தான் தூக்கிட்டு போய் வேற ஊருக்கு கொண்டு போகணும். ஆனா அந்த பெட்டியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது இந்த கோகாத்து புத்திரட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களே முடிவு பண்ணுவாங்க, நம்ம நாளைக்கு அதை படிக்கலாம். சரிங்களா? அப்போ எது வரைக்கும் இவங்க கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 சாமுவேல் 6:10 வாசிங்களேன். அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். ஒரு புது வண்டி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. புது வண்டியில காளை மாட்டை தான் போட்டுவாங்க. ஆனா இங்க என்ன போடுறாங்க? பசுமாட்டை போட்டுறாங்க. புது வண்டி அப்படின்னு சொன்னா அன்னைக்கு உட்காந்து ஒரு புது வண்டியை செய்யல அவங்க. இது வரைக்கும் எந்த லோடு அடிக்கிறதுக்கோ எதுக்கும் யூஸ் பண்ணாத ஒரு வண்டி, புதுசா செஞ்சு வச்சிருந்த வண்டியில இந்த பெட்டியை ஏத்துறாங்க. கூட 2-3 பெட்டிகளை ஏத்தி பசுவை அதுல அடைச்சு கொண்டு போறாங்க. ஏன் பசு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, மூலவியாதி வந்துச்சு, அவ்வளவு பேர் செத்து போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரவேலின் தேவனா இது தற்செயலாக நடந்ததா? இதை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் செஞ்சு இஸ்ரவேல் தேவன் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகத்துல எல்லாம் செஞ்சு அதில் வச்சுட்டு பசுமாட்டை பூட்டிட்டு அந்த கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி கண்ணுக்குட்டி கட்டி இருந்தா கண்ணுக்குட்டி எங்க இருக்கும் அங்கதான் மாடு என்ன செய்யும், போகும். நான் பார்த்திருக்கேன், வெளியில மாடை மேய்ச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டியை கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாடு தன்னால பின்னாடியே போகும். பசுமாடு பசுமாடை கட்டி எடுத்துட்டு போவாங்க, கண்ணுக்குட்டி பின்னாடியே போகும். இப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டிகளை வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெளிவா சொல்லுது. அடைச்சு வச்சுட்டு அந்த மாடை மட்டும் அனுப்பிச்சு விடுறாங்க. இது நேரா அந்த தேசத்துக்கு போகுதா, இஸ்ரேல் தேசத்துக்கு போகுதான்னு சொல்லி பாக்குறாங்க. அது சரியா இஸ்ரேல் தேசத்துக்கு போகுது. அப்போ இந்த கோகாத்து புத்திரரை சேத்தனை செய்யல, அனுப்பல. காரணம் இது தேவன் தான் வழிநடத்துறாரா, தேவன் தான் செஞ்சாரான்னு தெரியணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாடுகள் மாத்திரம் போகுது, அது போய் ரீச்சாது. கதையில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போ தேவனுடைய கற்பனைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் நம்ம பங்கம் விளைக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ, அப்போ நம்மளை விட்டு தேவன் வெளில போயிடாருங்க. பெட்டி நம்மளை விட்டு வெளியில போயிடும். எப்போ தேவன் பிடிபட்டு போறாரோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கோகாத்தின் புத்திரர் தான் கொண்டு போய் பெலிஸ்திய தேசத்துல வைக்கிறாங்க. இந்த கோகாத்தின் புத்திரர் தான் அந்த தாகோன் கோயில கொண்டு போய் அந்த கற்பனைகளை உள்ள வைக்கிறாங்க. எங்க கற்பனைகள் மதிக்கப்படாமல் எங்க கற்பனைகள் அவமதிக்கப்படுதோ அந்த இடத்துல போய் பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நானும் தேவனுடைய கற்பனை கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா
நாமே கொண்டு போய் அடுத்த இடத்துல அடுத்த தெய்வத்தின் காலில் கொண்டு போய் அதை வச்சிருவோங்க. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். இதை வேற விதமா நம்முடைய நம்முடைய நடைமுறையில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வேலைக்காக கற்பனை மீறுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என் வேலைக்காக என்னுடைய சம்பாத்தியத்துக்காக தேவன் எனக்கு கொடுத்த கற்பனையை மீறிட்டு அவன்கிட்ட போய் காலில் விழுகிறேன். அப்போ தேவனுடைய கற்பனை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு சம்பளம் கொடுக்குறவன் காலில் இருக்குது. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனை தண்டிக்கிறாரு, அதெல்லாம் அடுத்தது. ஆனா நான் மீறும்போது மாத்திரம்தான் நானே கொண்டு போய் அந்த கற்பனை என்ன செய்யறேன், அதை அவமாக்குறேன். இந்த இஸ்ரவேலர்கள் அதை செஞ்சாங்க. தேவனுடைய கோயில், தேவனுடைய பெட்டி அடுத்த தெய்வத்தின் கால்களுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் இந்த இஸ்ரவேலர்கள். அப்போ எப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அபினதாப் வீட்டுல 20 வருஷம் இருந்துச்சு தேவன் அதை ஆசீர்வதிச்சார். ஒரே காரணம், அதை பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டியை கொடுக்க வேண்டிய மரியாதையை அந்த வீடு கொடுத்துச்சு. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. உங்க வீடும் என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய பெட்டிக்கு, அதாவது தேவனுடைய கற்பனைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, தேவனுடைய கற்பனை கொடுக்க வேண்டிய கனம், தேவனுடைய கற்பனைக்கு செய்ய வேண்டிய கீழ்ப்படிதல், இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வீடு 20 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் நம்முடைய கற்பனை கீழ் அத்தனை வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் ஒருவருக்கும் தந்து வழி எடுத்து வராங்க. ஆமென்.